பொங்கல் வடை, இட்லி, பூரி எல்லாமே நல்லா இருக்கு. இட்லி சாப்பிட்டேன், பொங்கல் சாப்பிட்டேன், ரெண்டுமே நல்லா இருக்கு. சாய்மாருக்கு நல்லா ஏற்ற சாப்பாடு, நல்லா நீட்டாக இருக்கும். சாம்பார் சட்னி தான் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். உளுந்த வடைலாம் சுட சுட போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலியாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் அப்படியே கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க புதிய கேன்டீன் அப்படின்ற ஒரு சின்ன கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட வந்து 50 வருஷமாக இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா சுட சுட இட்லி, பூரி, பொங்கல், மெதுவடை, அப்புறம் வந்து மசால் வடை, கூடவே வந்து கேசரி ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சிம்பிளாக வந்து ஒரு 5-6 ஐட்டத்தை வச்சு கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த ஏரியாவை கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் கமலஹாசன். கடை பேர் வந்து போத்தை கேன்டீன், ஐயர் கடம்பாங்க. இது 50 வருஷமாக இருக்குது. கோயில் வாசல் எடுத்தாப்புல. இங்கே இட்லி, பூரி, பொங்கல், வடை, கேசரி, காஃபி, டீ எங்கள் அப்பா பாரம்பரியமாக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்பா 30 வருஷமாக நடத்தினார், நான் 20 வருஷமாக நடத்தி. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அப்பாவுக்குள்ளே தான் விட்டுறக்கூடாது, நல்லபடியாக கொண்டு போகணும். எனக்கு இங்கே லோக்கல் கஸ்டமர்ஸ் எல்லாமே வருவாங்க. சீசனுக்கு எல்லாருமே வருவாங்க. எனக்கு நேட்டிவ் பிளேஸ் உடுப்பி. அப்பா அம்மா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே. அப்பா இங்கே ஆரம்பத்துலேருந்து வச்சது நான் அப்படியே கண்டினியூ பண்ணி நான் பிஎஸ்சி வரை படித்தேன். அப்புறம் அப்பா இது பண்ணோன்னே நான் அப்படியே கண்ட்ரோலில் வந்து எடுத்துக்கிட்டேன். மசாலா எல்லாமே ஆனர் இதுதான். அரைக்கிறது ஃபுல்லாமே வீட்டில் எல்லாமே லேடிஸ் தான். எல்லாம் ஹோம்மேடுன்னு வைங்களேன். எல்லாமே இட்லி, ரெண்டு ஃபேவரட் இட்லி, சூடான இட்லி, பூரி, பொங்கல். பெரிய பெரிய ஹோட்டலில் சாம்பார் இவ்வளோ தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, நிறைய ஊற்றி நல்லா இதாக சாப்பிடணும், கோணை ஃபுல்லாக சாப்பிடணும் நினச்சி எல்லாம் வருவாங்க. நாங்களும் தரமாக அப்படியே எதுவுமே பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ நாள் இவ்வளோ தான் அவ்வளோதான் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. எனக்கு இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் அன்பாக இது பண்ணுறேன். நல்ல ஒரு கனிவான ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணாலே போகும். எல்லாம் வாங்க, புதுசாக யாராவது வந்தாங்க வாங்க, நல்ல குவான்டிட்டியாக எல்லாமே இது பண்ணி தரமாக சூடாக எல்லாமே சூடு தான், நிறைய கிடையாது. என் பேர் சிவசங்கரன். நான் கடையனூர் மாவடிக்காலில் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். டிஃபன் எல்லாமே ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற கடைகளோட இங்கே ரேட்டு விலை கம்மி தான். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார்லாம் நெய் சாம்பார் மாதிரி போட்டு கொடுக்காங்க. பொங்கல், சாம்பார், இட்லி, பூரி, வடை, உளுந்த வடைலாம் சுட சுட போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காலியாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ஆதரவு கொடுங்க. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தென்காசிக்கு வரோம். சரி, சாமி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. வந்ததுக்கப்புறம் எதிரிலேயே ஒரு ஹோட்டலு, போத்தி ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வடை ஒன்று, பொங்கல், சட்னி, சாம்பார் தனியாக வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் அருமையாக மிளகுலாம் போட்டு தட்டி தூக்கி இதெல்லாம் போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது எல்லாமே. இன்னும் அடுத்த ரவுண்டு போனோம். இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் ரவுண்டு வெயிட் பண்ணுங்க, வரேன். போத்தி ஹோட்டல் ஃபேமஸ். நல்ல இட்லி, டிஃபன் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். சூப்பர் வியாபாரம், ஐயப்பன் வியாபாரம், நல்ல வியாபாரங்கள். நான் எப்பொழுதுமே போத்தி கடையில் தான் சாப்பிடுவேன். இட்லி, அப்புறம் பொங்கல், வடை எல்லாமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். விலையெல்லாம் கம்மி தான். எல்லா இடத்துலேருந்து விலை கம்மி தான். ஆமாம். சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணே. சாப்பாடு அருமையாக, அந்த கோயில் இதெல்லாம் சாப்பாடு அருமையாக இருக்கும். கொஞ்சம் சாப்பாடு சாய்மாருக்கு நல்லா ஏற்ற சாப்பாடு, நல்லா நீட்டாக இருக்கும். சாம்பார் சட்னி தான் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாமி. விலையில் நார்மல் விலை தான் சாமி. சாமிமாருக்கு விலை கொடுக்குறது சாமி. உண்டான விலை தான் இருக்குது. குற்றாலத்தோட விலை கம்மி. தென்காசியில் வந்து விலை கம்மி தான். ஆமாம், இட்லி, பொங்கல் எல்லாம் விரும்பி நல்லா சூப்பராக இருக்கும் சாமி. இங்கே
நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. இட்லி சாப்பிட்டேன், பொங்கல் சாப்பிட்டேன், ரெண்டுமே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. விலையெல்லாம் எல்லாம் நார்மல் ரேட்டு தான், நல்லா இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது, ஹோம்மேட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. பொங்கல், வடை, இட்லி, பூரி எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. விலையெல்லாம் போதும், நல்லா இருக்கு. ஓகே, ஃபைனலாக வந்து அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 இட்லி, ஒரு பூரி, அதுக்கப்புறம் கேசரி, ஒரு மெதுவடை, பொங்கல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவா கேசரி எப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப குழஞ்சில்ல, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த உப்புமா பண்ணால் எப்படி இருக்கும், ரவா உப்புமா அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஜாஸ்தி ஸ்வீட் இல்லை, லைட்டாக தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. வடை டேஸ்ட் பண்ணிடலாம். வடை செம்ம சாஃப்டாக இருக்குது, சுட சுட இருக்குது. ஆஹா, தரமாக இருக்குது வடை. இந்த வெங்காயம், இஞ்சிலாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க வடையில். அந்த கெட்டி சட்னியோடு எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். வடை சைஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸ் தான். வடை ஓடும்போது 4-5 வடை அந்த கெட்டி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பூரி டேஸ்ட் பண்ணிடலாம். பூரி வந்து ஒரு சைடு போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்குது. இட்லி பூரி பறக்குது. இந்த பூரி கிழங்கோட அள்ளி பூரி பக்கவாக இருக்குது. அந்த கிழங்குமே வந்து ரொம்ப அந்த மசிச்சு ரொம்ப கொலைய பண்ணாமல் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனியன்ஸ் நிறைய கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆனியன் ஃப்ளேவரும் அந்த கிழங்கோட சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூரி பொறுத்த வரைக்கும் வந்து அது கிழங்கோட சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, அதோட கெட்டி சட்னியோட சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கெட்டி சட்னி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பைட் வேணும். நெக்ஸ்ட்டு பொங்கல் அண்ட் இட்லி இருக்குது, அதுக்கு சாம்பார் மட்டும் வாங்கினேன். நல்லா சுட கொதிக்க ஊற்றிருக்காங்க சாம்பார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பொங்கலை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக அந்த பொங்கல் தான் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. இந்த பொங்கலில் வந்து ஜென்ரலாக மிளகுலாம் முழுசாக போடுவாங்க. இவங்க அப்படி போடாமல் தட்டி போட்டிருக்காங்க, உடச்சி போட்டிருக்காங்க. சில பேர் வந்து மிளகு பெருசு முழுசாக இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் நான் மிளகோட சாப்பிட்றேன், பட் இங்கே தட்டி போட்டிருக்காங்க. எப்படின்னு பார்த்தலாம். ஆஹா, ஒரு தரமான பொங்கல். ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குழஞ்சி இருந்தால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் இது குழஞ்சும் இருக்குது, கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு அரிசி வந்து 100% வேகாமல் கொஞ்சம் ஒரு 80% வெந்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த இதில் இருக்குது. அந்த மிளகை தட்டி போட்டதுக்கும் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. சாம்பார் வித் இந்த பொங்கலோட காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. முந்திரி பருப்பும் அள்ளி போட்டுக்கிறாங்க. இந்த 2 கரண்டிலேயே எனக்கு வந்து ஒரு 3 முந்திரி மாட்டிடுச்சு. அப்படியே முந்திரி பருப்போடு எடுத்து அந்த சட்னியில் டிப் பண்ணிவிட்டு ஒரு பைட் போயிடலாம். பொங்கல் வந்து சட்னியோட சாம்பாரோட சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக இட்லி வெயிட்டிங், சாம்பார் காலி. இட்லிக்கு சாம்பார் சட்னி வாங்கியாச்சு, கூடவே கார சட்னி வாங்கியிருக்கேன். அது இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு கார சட்னியோட டேஸ்ட் பண்ணிடலாம், இல்லாட்டி அது சாம்பார் சட்னியோட கலந்துரும். ஆஹா, கார சட்னி ரொம்ப காரமாக இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு காரத்தோட செம்மையாக பண்ணியிருக்கேன். இட்லி வித் சாம்பார். ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இட்லி வித் சாம்பார் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நான் சாப்பிட்டதில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேசரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா குழஞ்சி வெந்திருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து தென்காசி சைடு வரீங்க, இந்த கோயிலுக்கு வரீங்க, சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு மார்னிங் நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா அந்த கோயில் எதிர்க்கவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.